31 கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம் பாருங்கள். இதை பாருங்கள், இந்த 092 ஓகேவா, இந்த 09 ஏபி, 09 பிசி, 09 ஏசி, 247 ஓகேவா, புரியுதா பாருங்கள், 247 ஓகேவா. சி போர்டு, ஏ போர்டு, பி போர்டு 2 7 4, ஏபி பிசி ஏசி 09 ஓகேவா, புரியுதா பார்த்துக்குங்க. இது புரியுது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான் இந்த கேமு ஓகேவா. இப்போ இது சேம் கேம் கரெக்டாக பாருங்கள். இந்த 7 பி போர்டு ஓகேவா, அதுக்கு நேரில் கரெக்டாக பி போர்டில் 7, ஏசி 09க்கு ஏசி 54 ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஏபி 09க்கு ஏபி 54, சி போர்டு 2 ஓகேவா. இப்போ நமக்கு இருக்கிறது இந்த 54 கரெக்டாக பிசியில் வரணும். இந்த 09 தான் கான்செப்ட்டு. அதுக்கு வந்து 2 7 4 ஓகேவா. சேமாக எந்தெந்த இடத்துல 7 நின்றுச்சோ அதே இடத்துல 7, எங்கே 09 வந்துச்சோ அதுக்கு ஃபுல் ஆப்போசிட்டு 54 ஓகேவா. மேக்ஸிமம் அது இன்றைக்கி தான் வரணும், அதுதான் வந்து கேம் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை இன்றைக்கி வரலன்னாலும் நாளைக்குமே 1 2 தேதி வரைக்குமே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த நம்பரை வந்து நான் கரெக்டாக 4 நாள் விட்டு இங்கே ப்ளே பண்ணேன், ஒரு நாள் முன்னாடியுமே வந்துட்டு இங்கேயும் ப்ளே பண்ணேன், இங்கேயுமே ப்ளே பண்ணேன் 079. சரி, ஒருவேளை இது பேட்டர்ன் நம்ம தான் தப்பாக எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கரெக்டாக இந்த இடத்துல அந்த ரிசல்ட் வந்துடுச்சு. அதாவது நம்ம 4 நாள் கேப்புக்கு 3 நாள்லேருந்து ட்ரை பண்ணோம், 3 நாளும் ப்ளே பண்ணேன், 4ஆவது நாள் அதை யோசிக்கல, சரி வேணான்ட்டு விட்டாச்சு. கரெக்டாக அந்த இடத்துல வந்துச்சு. இப்போ திரும்ப கரெக்டாக 4 நாள் ஓகேவா. இங்கே எங்கே 09 இருக்கோ அங்கேயே தான் இந்த 54 இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏசியில் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் இங்கே ஏபியில் எங்கே 7 நின்றுச்சோ அங்கேயே 7, இங்கே பி போர்டு 7, இங்கேயுமே பி போர்டு 7, இங்கே சி போர்டு 2, இங்கேயுமே சி போர்டு 2 ஓகேவா. அது வந்தாப்பத்துலேருந்து நானும் அதை கரெக்டாக பார்த்துனே வரேன். கரெக்டாக இந்த இடத்துல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன வரணும்னா பிசி 54, ஏ போர்டு 4, இங்கே ஏ போர்டில் 4 இருக்குது இல்லையா, அதனால் இங்கே ஏ போர்டு 4, இந்த 09க்கு 54 ஓகேவா. 454 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், இந்த ஒரு கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி கரெக்டாக இருக்குது. இதில் என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 55 35 45ன்ற நம்பரை ஒருவேளை 54 அப்படின்னுமே வைக்கலாம் ஓகேவா. அதனால் 454 அப்படின்ற நம்பரு பாருங்கள். இங்கே ஒரு 54 அப்படின்ற நம்பர் இருக்குது. அதுக்கடுத்து வந்து 54 இன்னுமே வரல ஓகேவா, 54 வரல. அதனால் சான்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 10ன்ற நம்பரு இந்த மாதத்தில் அங்கே நல்லா பாருங்கள் ஓகேவா. இந்த ஏபி 10, இங்கே பிசி 10, அப்புறம் ஏசி 10 ஓகேவா. கரெக்டாக இந்த கேமு அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. சார் நாம் 100ன்ற நம்பரு ஃபாலோ நம்பரில் கொடுத்துருக்குறோம். ஒருவேளை இந்த 10ன்ற நம்பர் இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 10 இருக்குது, இங்கே ஏபி 10 இருக்குது. இப்போ ஏசி 10 வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 01 இருக்குது, இங்கே 10க்கு 10 வந்துச்சு. இந்த 01க்கு ஒருவேளை ஏபி 01 வரலாம். ஏன் அப்படின்னா இது பாருங்கள் 25, அதை 20ன்னு வச்சுக்கோங்க, 30 ஓகேவா. ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 30ன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணலாம். இப்போது 01 அப்படின்னுமே கூட இங்கே வரலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல கூட பாருங்கள் 10 கரெக்டாக ஏசி 10 வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு வேளை இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா இது பாருங்கள் 30 02 10 ஓகேவா. ஒருவேளை அந்த மாதிரி இங்கே 01 இன்றைக்கி வந்துடலாம், இல்லைன்னா ஏசி 10 வரலாமா அப்படின்னு பாருங்கள்.
இதுவும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது இன்றைக்கி. ஏன் அப்படின்னா இந்த 2503 ஏபியில் வந்ததுனால தான் இந்த ஐடியா பண்ணுறோம். பாருங்கள் எப்படின்னு. ஏன்னா கரெக்டாக இந்த 10 வந்து ஏபியில் பிசியில் வந்துச்சு, ஏசியில் வரணும். ஓகேவா? அதனால் இந்த 01 நம்பர் ஏபிலையும் ஏசியில் 10 நம்பர் ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி ஏபியில் 01 அப்படின்ற நம்பர் வந்துச்சுன்னா 015 அப்படின்ற நம்பரை ப்ளே பண்ணலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 10, 30 இந்த 2 நம்பர் தான் வந்து சி போர்டில் 0 வச்ச நம்பரு. அது வந்து ஏபியில் ஒரு 10ன்னு வந்ததுனால ஏபியில் 30 அப்படின்னு ஒரு நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இங்கே என்னன்னா இப்போ பாருங்கள், இந்த 30, 35 மறுபடியுமே 35. இது எப்படின்னா இங்கே பாருங்கள், 49 திரும்ப ஒரு 49, அதுக்கு ஒரு 44 இங்கே வந்துச்சு பாருங்கள். அந்த மாதிரி இந்த 30, 35 வந்தோடனே திரும்ப நம்ம ஒரு 35 ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த 83 மறுபடியும் ஒரு 83, ஒருவேளை 88 வரும் அப்படின்னு ஐடியா பண்ணோம். அது வரல. ஆனால் இந்த 35ன்னு வந்துக்குது. ஒருவேளை இங்கே 10 நம்பரு இங்கே 01ன்னு வந்துச்சு. இந்த 30 நம்பரு திரும்ப 03 அப்படின்னு பிசியில் வரலாம். ஏன்னா 2 நம்பர் தான் இருக்குது சி போர்டில் 0 வச்சு. அது ஒரு 01 நீங்கள் வந்துடுச்சு. ஒருவேளை 03 அப்படின்னு வரலாம். 03 வந்துச்சுன்னா ஏ போர்டில் 2 நம்பர் நிற்கலாம், 203 அப்படின்னு. அப்படி இல்லைன்னா இப்போ நமக்கு இந்த 10ன்னு வந்துச்சு, இந்த 10 இருக்குது, அதுக்கு ஒருவேளை 15 அப்படின்னு அடித்தாலுமே நமக்கு 015 அப்படின்ற நம்பர் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா 01 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம எடுத்துருக்குறோம். அதனால் 015 அப்படின்ற நம்பரு வரலாமான்னு பாருங்கள். ஏன்னா 015 அப்படின்ற நம்பர் இங்கே ஒன்று இருக்குது, வந்த நம்பரே தான் வந்துருக்குது. இங்கே பாருங்கள் 035ன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த 150 பாக்ஸ் வந்து இங்கே ஒன்று வந்துச்சு, இங்கே ஒன்று வந்துச்சு, மாதம் வந்துன்னுக்குது. பாருங்கள் எப்படின்னு. எனக்கு ஒருவேளை 01 ஏபியில் வந்துச்சுன்னா ஒருவேளை சி போர்டு என்ன வரும்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? அதே மாதிரி ஏசியில் 10 வந்தால் பி போர்டு என்ன வரும் அப்படின்னு தெரில. அதுவுமே பாருங்கள். ஏன்னா இந்த பாருங்கள் 53 இங்கே 35 அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற 15 ஒருவேளை அப்படியே வந்து பிசியில் 15 அப்படின்னு இறங்கிடுமான்னு பாருங்கள். அதுக்கு தான் அதை செட் பண்ணுறோம். ஓகேவா? 454 அப்படின்றது நான் கெஸ் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு ஏதாவது பாருங்கள். இதே போன மாதம் பாருங்கள், இந்த 256 ஓகேவா, இந்த 256ன்னு ஒரு நம்பர் வந்துச்சு, அப்புறம் 254ன்னு வந்துச்சு, இப்போ பாருங்கள் 255 அப்படின்னு வந்துச்சு. அதாவது அது ஒரு கேப் நம்பர் மாதிரி இல்லையா? 256, 254, 56, 54க்கு 55 கரெக்டாக அந்த மாதிரி 255 வந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது கேப் நம்பர் இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணி ஃபாலோ பண்ணாலும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இந்த 2 மாதத்தில் இருக்குதான்னு பாருங்கள். அந்த கேப் நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணாலுமே ஓரளவுக்கு வின்னிங் வாங்கலாம்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு நம்பர் இருக்குது, நீங்கள் ஒன்றா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே பார்த்துருக்கலாம். நான் இந்த 255 வந்ததுக்கப்புறம் தான் அதை பார்த்தேன். இந்த 550 இருக்குது, 552 இருக்குது, இந்த 551 அப்படின்ற நம்பரு ஒருவேளை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த 15 அப்படின்றத ஒருவேளை திரும்பி வருமா அப்படின்றதுக்காக தான் அந்த ஐடியா வந்துச்சு. ஏன்னா 550, 552, 551 அப்படின்னு வரணும். இங்கே ஏசியில் ஒரு 51 போன மாதம் வந்திருக்கு. இந்த மாதம் நமக்கு ஏபியில் 251 வந்திருக்கு. அப்போ ஒருவேளை பிசி ஒரு 51 வந்துச்சுன்னா 551 வருமானு பாருங்கள். ஓகேவா?